சிவாய நம. ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்று நாம் திருவிளையாடல் புராணத்தில் பார்க்க இருப்பது தண்ணீர் பந்தல் வைத்த படலம். தண்ணீர் பந்தல் வைத்த படலம் இறைவனான சொக்கநாதர் ராஜேந்திர பாண்டியனின் படை வீரர்களுக்கு தண்ணீர் பந்தல் வைத்து தாகத்தை தீர்த்து சோழனின் பெரும்படைக்கு எதிராக வெற்றி பெற செய்ததை பற்றி குறிப்பிடுகிறது. சோழனின் மனமாற்றம், பாண்டியனுடனான சோழனின் போர், இறைவனார் பாண்டியனின் படைகளுக்கு தண்ணீர் தந்து வெற்றி பெறச் செய்தது ஆகியவற்றை பற்றி இப்படலத்தில் விரிவாக விளக்கப்பட்டுள்ளன. தண்ணீர் பந்தல் வைத்த படலம் திருவிளையாடல் புராணத்தில் கூடல் காண்டத்தில் 35வது படலமாக அமைந்துள்ளது. இது இதற்கு முந்தைய படலமான விடலட்சினை இட்ட படலத்தின் தொடர்ச்சி ஆகும். பரஞ்சோதி முனிவர் முதலில் இப்படலத்தை எவ்வாறு தொடங்குகிறார் என்பதை பார்க்கலாம். பின்னர் இப்படலத்தை விரிவாக நாம் பார்க்கலாம். சம்பு மதுரை பரன் இரவு தனியே வந்து தன்னை பணிந்த வெம்பு கதிரோன் மருமானை விடுத்து மீண்டும் தாழ இறுக்கி அப்போன் கதவின் விடை பொறித்தது அரைந்தும் தென்னன் அடுபடைக்கு வம்பு மலர் தோய்ப்புனல் பந்தர் வைத்த காத்த வகை சொல்வாம் என்கிறார். அதாவது காலை முத்திரை இட்டது பற்றி கூறினோம் போன திருவிளையாடல் புராணத்தில். இந்த திருவிளையாடல் புராணத்தின் பாண்டியன் படைக்கு தண்ணீர் பந்தல் வைத்ததை பற்றி சொல்லப் போகிறேன் என்று பரஞ்சோதி முனிவர் தனது பாடலில் முதலில் தொடங்குகிறார். சென்ற வாரம் காடுவெட்டி சோழன் மதுரையின் சோமசுந்தரரை தரிசித்துவிட்டு சென்றதை பார்த்தோம். அவர் மதுரையில் சோமசுந்தரரின் அருளால் அங்கேற்கனி அம்மை உடனுரை சொக்கநாதரை வழிபட்டு காஞ்சி திரும்பிய பின்னும் காடுவெட்டி சோழனுக்கு அவர்களை மறக்க முடியவில்லை. மீண்டும் தரிசிக்க வேண்டும் என மனம் விரும்பினான். சொக்கநாதரையும் அங்கேற்கனி அம்மையும் மீண்டும் வழிபட சோழன் விருப்பம் கொண்டு அதனால் அவன் பாண்டியனுடன் நட்பு கொள்ள விருப்பம் கொண்டான். ராஜேந்திர பாண்டியனுக்கு தங்கம், வைரம், வெள்ளி பொருட்களுடன் ஏராளமானவற்றை பரிசாக கொடுத்து அனுப்பினான். ஏற்கனவே காடுவெட்டி மதுரை சொக்கநாதரை வழிபட்ட விதம், சோழன் சொக்கநாதரிடம் கொண்டிருந்த பேரன்பு ஆகியவற்றை ராஜேந்திர பாண்டியன் அறிந்திருந்தான். அதாவது குலபூஷண பாண்டியனுக்கு 2 புத்திரர்கள். அவர்கள் தந்தைக்கு பின் மூத்தவன் ராஜேந்திரன் பட்டத்திற்கு வந்தான். இளையவன் ராஜசிங்கன் என்பவன் ஆகும். ஆதலால் அவன் காடுவெட்டியின் பரிசினை ஏற்றுக்கொண்டு அவனுக்கு முத்து மாலை உள்ளிட்ட ஏராளமான பரிசுகளை பதிலுக்கு திருப்பி அனுப்பினான். இதனால் பாண்டியனுக்கும் மற்றும் சோழ நாடுகளுக்கும் இடையில் நட்புறவு ஏற்பட்டது. இதனை மேலும் வலுவாக்கி கொண்டு சொக்கநாதரை உரிமையுடன் வழிபட வேண்டும் என்று சோழன் விரும்பினான். சோழனின் மகளை ராஜேந்திர பாண்டியனுக்கு மணமுடித்து கொடுப்பதே அதற்கான வழி என்பதையும் சோழன் தீர்மானித்தான். தன்னுடைய விருப்பத்தை பாண்டியனுக்கு தெரிவித்தார். ராஜேந்திர பாண்டியனும் சோழனின் மகளை திருமணம் செய்ய சம்மதித்தார். ராஜேந்திர பாண்டியனுக்கு அரசசிங்கன் என்ற ஒரு தம்பி இருந்தான். அரசசிங்கனுக்கு ராஜசிங்கன், ராஜசிம்மன் என்ற 2 பெயர்களும் உண்டு. அரசசிங்கன் மிகவும் கொடியவன். சோழ இளவரசியை ராஜேந்திர பாண்டியன் மணமுடிப்பதை அவன் விரும்பவில்லை. எவ்வாறேனும் சூழ்ச்சி செய்து சோழ இளவரசியை தான் மணந்து கொண்டு சோழ பாண்டிய நாடுகளை தனதாக்கி கொள்ள வேண்டும் என்று விருப்பம் கொண்டான். எனவே தனது அண்ணனுக்கு எதிராக, அதாவது ராஜேந்திர பாண்டியனுக்கு தெரியாமல் அரசசிங்கன் காஞ்சியை நோக்கி புறப்பட்டான். தன்னுடைய வருகையை காடுவெட்டி சோழனுக்கு ஏற்கனவே அவன் அறிவிக்கவும் செய்தான். மணமகனின் வீட்டிலிருந்து வரும் விருந்தினரை வரவேற்க காடுவெட்டி சோழன் தடபுடலான ஏற்பாடுகளை செய்திருந்தான். இதில் மகிழ்ந்த அரசசிங்கன் காடுவெட்டியுடன், என்னுடைய அண்ணன் உங்களின் மகளை மணந்தாலும் உங்களிடம் இணக்கமாக நடந்து கொள்ள மாட்டார். நான் அவ்வாறு இல்லை. உங்களுடைய மகளை எனக்கு மணமுடித்து கொடுத்தால் நான் உங்களின் விருப்பப்படியே நடந்து கொள்வேன் என்று நயவஞ்சகமாக பேசினான். காடுவெட்டி சோழனும் வலிந்து வந்து பெண்ணை கொடுத்தான் என்பதை விட பாண்டியன் விரும்பி சோழ இளவரசியை மணமுடித்தான் என்று சொல்வதே நமக்கு புகழாகும் என்று நினைத்து நம் பெண்ணை அரசசிங்கனுக்கே மணமுடித்து கொடுப்போம் என்று மனம் மாறி நினைத்தான். அரசசிங்கனுக்கு தனது மகளை மணமுடித்தான் காடுவெட்டி சோழன். பின்னர் ராஜேந்திர பாண்டியனுக்கு ஓலை ஒன்றினையும் அனுப்பினான். அதில், எனது மகளை அரசசிங்கனுக்கு மணமுடித்து விட்டேன்.
ஆதலால் நீ பாண்டிய நாட்டை அரச சிங்கனிடம் ஒப்படைத்து விடு. இல்லையே சோழப்படை உன் நாட்டின் மீது போர் தொடுக்கும். பின் போரில் வெற்றி பெற்று அரச சிங்கனை பாண்டிய நாட்டின் அரசனாக்கி விடுவேன் என்று எழுதியிருந்தார். மதுரைக்கு மிக அருகில் சோழப்படை பாண்டியனின் வருகைக்காக காத்திருந்தது. ஓலையை படித்த பின் ராஜேந்திர பாண்டியன் திருக்கோவிலை அடைந்து சொக்கநாதரிடம், எம்பெருமானே, நள்ளிரவில் தனியனாய் உன்னை வழிபட்ட உன் பக்தனாகிய காடுவெட்டிய சோழன் இப்போது எனக்கு விரோதமாக படையெடுத்து வந்துள்ளான். அன்று அவனுக்கு துணையாக இருந்த தாங்கள் இன்று அவனுடைய செயலுக்கு துணை புரிவீர்களா என்று மனம் வருந்தி கேட்டார். அப்பொழுது பாண்டியனே, நீ கலங்க வேண்டாம். உன்னுடைய சிறிய படையுடன் நாளை நீ சோழனை எதிர்கொள்வாய். வெற்றியை உமதாக்குவோம் என்று தெய்வ வாக்கு வானில் கேட்டது. இறைவனாரின் தெய்வ வாக்கினை கேட்டதும் ராஜேந்திரன் அரண்மனைக்கு திரும்பி மறுநாள் சோழன் உடனான போருக்கு ஆயத்தமாயினார். இறைவன் கூறிய நம்பிக்கையினால் சோழனின் பெரும்படையை எதிர்த்தான் ராஜேந்திர பாண்டியன். போர் நடைபெற்று கொண்டிருக்கும் பொழுது இறைவனார் கடும் வெப்பத்தை அவ்விடத்தில் ஏற்படுத்தினார். சோழ பாண்டிய படை வீரர்கள் தாகத்தினால் களைப்படைந்திருந்தனர். நிழலை தேடத் தொடங்கினார்கள் இரு படை வீரர்களும். அப்பொழுது பாண்டியனின் படைக்கு இடையில் இறைவனார் சிவனடியார் வேடம் தாங்கி தண்ணீர் பந்தல் வைத்தார். தண்ணீர் பந்தலில் 4 வேதங்களும் 4 தூண்கள், ஒரு மிகப்பெரிய பானை, அதன் கழுத்து பகுதியில் ஓட்டை ஒன்றுதான். ஆனால் நீர்த்தாரைகளோ 1000. கங்கா நீர் அதன் வழியாக பெருக யார் எவர் என்று கூட பார்க்காமல் படை முழுவதும் நான் முந்தி என்று நீர் பருகி கொண்டிருந்தனர். இறைவன் இதை வேடிக்கையாக கட்டிலில் அமர்ந்தபடி பார்த்து கொண்டிருந்தார். தவசி கோலம், மேனி முழுவதும் உத்ராட்சமும் திருநீரும், புலித்தோல் ஆடை, கால்களில் சிலம்பு, இடுப்பில் ஒட்டியானம், அழகு திருமுகம், தங்க நிற ஜடாமுடி. நீர் அருந்திய பாண்டிய வீரர்கள் புது வலிமையும் வீரமும் அடைந்து போர் புரிய சோழர் படை பின்வாங்கி ஓடத் தொடங்கியது. சோழனும் ராஜசிங்கனும் கைதாகி ராஜேந்திரன் முன் வந்து நின்றனர். உடனே தண்ணீர் பந்தல் மறைந்தது. ஆகாயத்தில் என் வேலை முடிந்தது, இனி நீ இவர்களை உன் விருப்பம் போல செய்து கொள் என்று குரல் கேட்டது. அப்பொழுதுதான் தண்ணீர் பந்தல் அமைத்து தாகம் தணித்து உதவியவர் இறைவனே என்று அனைவருக்கும் புரிந்தது. சோழனும் சிவன் அடியாரான ராஜேந்திரனை எதிர்க்க துணிந்ததற்கு மன்னிப்பு கேட்டுக்கொண்டான். அவனை அவன் நாட்டிற்கே ராஜேந்திரன் விடுதலை செய்து அனுப்பி வைத்தான். பின் தம்பி ராஜசிங்கனுக்கு முக்கிய பதவியும் கொடுத்தான். மீண்டும் ராஜேந்திர பாண்டியன் நெறி தவறாமல் மதுரையை ஆட்சி செய்தான். படலத்தில் இருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய கருத்து என்னவென்றால், தன்னுடைய பக்தனாக இருந்தாலும் நேர்வழியில் செல்லாது இருந்தால் இறைவன் அவர்களை காப்பாற்ற மாட்டார். துரோகிகளுக்கு தண்ணீர் கூட இல்லாமல் இறைவன் செய்து விடுவார் என்பதை இப்படலம் கூறும் கருத்தாகும். மேலும் இந்த 35ஆம் திருவிளையாடலான தண்ணீர் பந்தல் வைத்த படலம் திருவிளையாடலை தினமும் படிப்பவரும் கேட்பவரும் எதிரிகளை சுலபமாக வெற்றி கொள்வார்கள். படிக்கும் இல்லங்களில் கிராமங்களில் தண்ணீர் பஞ்சமே இருக்காது. வெள்ளத்தால் தொல்லையும் இருக்காது. பருவமழை பொய்க்காமல் பயிர்கள் செழித்து வளரும். அடுத்த படலம் ரசவாதம் செய்த படலம். திருச்சிற்றம்பலம்.